ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கு நான் காணொலியில் நம்ம ஆம்கா பற்றின அப்டேட்டும் Su-57க்கான அப்டேட்டும் பார்க்க போகிறோம். ஆனால் ஆஸ் யூஷுவல் இதற்கு முன்னாடி ஒரு முக்கிய செய்தியை நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. இந்தியா மற்றும் சைனாக்கு இடையே என்ன நடந்தது எஸ்சிஓ மாநாட்டில் அப்படிங்கிறத பார்க்கும் ஒன்றில் நம்ம பார்த்துருக்கோம். புட்டின் மற்றும் மோடி இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டதை நம்ம பார்க்கவே இல்லை. இதுவரை இன்னும் முழுமையான தகவல்கள் என்ன அப்படின்னு உறுதிப்படுத்த நமக்கு கிடைக்கல. பட் எஸ்இஓ மாநாடு முடிந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணி மோடி வர வரைக்கும் அவர் கார்ல வெயிட் பண்ணி மோடியை தான் கார்ல அவர் தங்கியிருந்த பிரைவேட் ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போய் சுமார் 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. இது போக பைலேட்டரல் டாக் நடந்திருக்கு. சொல்ல போனா 1.25 மணி நேரம் மோடி மற்றும் புட்டின் தனியா பேசியிருக்கிறாங்க. இது இல்லாம பைலேட்டரல் டாக் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்திருக்கு. இதுல நமக்கு அரசியல் பொருசலா கிடைச்ச செய்தி என்ன? அந்த பைலேட்டரல் டாக் 2 நாட்டு டெலிகேஷன்ஸ் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அப்படி பேசும்போது கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான உரங்களை இந்தியா கொள்முதல் பண்ணுவது எப்படி? ஸோ அமெரிக்காவின் இந்த டேரிஃபை கடந்து மாற்று வழியில ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்க முடியுமா? வருங்காலத்துல இந்தியா ரஷ்யாவுடன் கொண்டுள்ள டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் எப்படி? ராணுவ தளவாடங்களை மாறி மாறி இரு நாடுகளும் உருவாக்கலாம். அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன், ரூபே இது மாதிரியான விஷயங்களை பைலேட்டரல் டாக்ல பேசியிருக்கிறாங்க. குறிப்பா ட்ரம்ப் டேரிஃபை பைபாஸ் பண்ணி எப்படி ரஷ்யா மற்றும் இந்தியாவின் இந்த ஆயுள வர்த்தகத்தை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது இரு நாட்டு தலைவர்களிடையே பேசப்பட்டதாகவும் இரு நாடுகளிடையே டிஸ்கஸ் செய்யப்பட்டதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா 1.5 மணி நேரமா என்ன பேசினாங்க, கார்ல போயும் அப்புறம் பிரைவேட் ஹோட்டல்லையும் என்ன பேசினாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் வரை நமக்கு கிடைக்க வரல. பட் அட் த எண்ட் அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பும் போது கிளம்பி நேரம் இந்தியாவுக்கு தான் வராரு மோடி. அப்படி கிளம்பும் போது ட்ரம்ப் புட்டின் கிட்ட என்ன சொன்னாருன்னா, உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு நண்பா, நான் உனக்கு செய்ய தயாரா இருக்கிறேன், எதுவா இருந்தாலும். டிசம்பர்ல உன்னை வரவேற்க நான் காத்துட்டு இருக்கிறேன். இதுதான் அவரு சொல்லிட்டு போனது. ஸோ இது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலினாலுமே, உனக்கு என்ன வேணாலும் கேளு நண்பா, உதவி செய்ய நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியா ரஷ்யா அப்படிங்கிற உறவு எப்பயுமே அமெரிக்கர்களுக்கு கண்ணு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். புட்டின் மற்றும் மோடிக்கு இடையே நடந்த அந்த பேச்சுவார்த்தையை விடுங்க, ஓவராலாவே இந்த எஸ்சிஓ மாநாட்டுல இந்தியா ஒரு மிகப்பெரிய கலக்கலான வேலையை தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவும் வைத்தெரிச்சல்ல இப்ப அமெரிக்காவின் ஆட்சியாளர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இதை ஸ்காட் பெசன்ட் மற்றும் நவாரோ, ட்ரம்பின் அட்வைசர் நவாரோ, இவருடைய பேச்சில இருந்தே நமக்கு ஈஸியா தெரிய வருது. சுத்தமா அவங்க எதிர்பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா ஆனவங்க இந்தியா ஒரே அடியா அந்த பக்கம் சாய்வாங்க அப்படின்னு அவங்க சுத்தமா எதிர்பார்க்கல. நீங்களே அந்த எஸ்சிஓ மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, புட்டினுடன் கை கோர்த்து நம்ம மோடி நடந்ததா இருக்கட்டும், அப்படியே போய் ஜி ஜின்பிங்கை பிடிச்சி 3 பேரும் கையை கோர்த்து பேசி சிரிச்சது, ஸோ முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுத்தது, 3 நாடுகளுமே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்தது, இந்தியாவை சைனா மற்றும் ரஷ்யா ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசினது, இது எல்லாமே இந்தியாவின் இமேஜை ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்க எஸ்சிஓ மீட்டின் காரணமாக. இந்த எஸ்சிஓ மீட்டில் இப்போ ஹீரோ அப்படின்னாவே மோடி அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு நம்ம மோடி அவர்கள் அந்த மீட்டிங்ல கலக்குன்னு கலக்கியிருக்காரு. அண்ட் இந்த பிளாட்ஃபார்மை அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நான் ஓப்பனா பேசணும் அப்படின்னாவே, இந்தியா அந்த இடத்துல எக்ஸாஜுரேட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், இந்தியா அந்த இடத்துல தெரிஞ்சுதான் இந்த எக்ஸாஜுரேட் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு எப்படி பண்ணா கோவம் வருமோ அது மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே இந்தியா பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. வைத்தெரிச்சல் ஆகட்டும், வைத்தெரிச்சல் வரட்டும் அப்படின்னு தான் அவங்க இந்தியா இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லை. ரொம்ப ஒரு ஜோயலா இருக்கிறது அது மாதிரிலாம் ரொம்ப இந்தியா பண்ணதே இல்லை. பட் இந்த டைம் எஸ்சிஓ மீட்ல பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் சைனால பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாரையுமே பேச வச்சது. இதுதான் அந்த இடத்துல இந்தியாவை ஒரு ஹை பொசிஷன்ல கொண்டு போய் வச்சதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஸ்காட் பெசன்ட் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா மற்றும் அமெரிக்கா கிட்டேயே இப்போ ஒரு மோதல் போக்கு போயிட்டு தான் இருக்கு. ஆனா இது அப்படியே தொடரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையானது செட்டில் டவுன் ஆகும். இந்தியா மற்றும் அமெரிக்காவின் உறவு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது சீக்கிரமாகவே முடியும். ஸோ இந்தியா எங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது, அந்த பக்கம் போகக்கூடாது இந்தியா அப்படின்னு ஸ்காட் பெசன்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்க பக்கம் தான் இந்தியா இருக்கணுமா. இதே நவரோ அப்படிங்கிறவர் ட்ரம்பின் அட்வைசர் இல்லையா அவரு. ஸோ அவரு ரொம்ப காட்டமாக தான் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியா எப்படி சீனா மற்றும் ரஷ்யா கூட போய் இணையும், அவங்க எப்படி இணைவாங்க, அவங்க மிகப்பெரிய டெமோக்ரஸியான நாடு இந்தியா. சைனா மற்றும் ரஷ்யானோட டிக்டேட்டர்ஷிப் கொண்ட நாடு. இந்தியா எப்படி அங்க போய் இணையும், அதெல்லாம் சரி வராது. மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான இந்தியா மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான யூஎஸ்ஏ கூட தான் இணையணும், அதுதான் கரெக்டு. ஸோ இந்தியா அந்த பக்கம் இருக்கக்கூடாது. இந்தியா யூஎஸ்
யூரோப் யூனியன் மற்றும் யுக்ரைன் இவங்க சைடு தான் இருக்கணும். இந்தியா அந்த பக்கம் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. இந்தியா அந்த பக்கம் இருக்கக்கூடாது, நீங்க இருக்க வேணாம் அப்படின்னு நபர் அவர்கள் சொல்றாரு. ஸோ இப்போ இவங்க பேச்சிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்தியா இந்த பக்கம், அதாவது அமெரிக்காவை தாங்கி தான் இந்தியா இருக்கணும், தன்னிச்சையா இந்தியா முடிவெடுத்து அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா சுத்தமா எதிர்பாராத வேலையை தான் எஸ்சிஓ சப்மிட்ல இந்தியா பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் முழுமையா அந்த பக்கம் சாஞ்சது. அதாவது ஆர்இசி பக்கம் இந்தியா போயிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது மோடிக்கும் நம்மளுடைய இன்டர்னல் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். பட் மேபி இருக்கலாம், இது மாதிரி ஒரு பிம்பத்தை கிளப்பினா அந்த பக்கம் வைத்தறிச்சல் படுவாங்க. அதுக்காகவே கூட மோடி மற்றும் நம்மளுடைய இன்டர்னல் கம்யூனிட்டி அது மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்கலாம். பட் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருச்சு இந்தியாவிற்கு. ஸோ அதுதான் இப்போ அமெரிக்காவில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, வரும் நவம்பர் மாசத்துல இந்தியா மீது போடப்பட்ட 50% வரியானது 25% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு நான் நம்பி எடுக்கிறதுன்னு தெரியல. பட் உங்ககிட்ட இது மாதிரி செய்தி வந்தது அப்படின்னு சொல்றேன். அந்த இது போக செவ்வாய்க்கிழமை இரவுல ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு, முக்கியமான அறிவிப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. மேபி அது இந்தியா சம்பந்தப்பட்டதா இருந்தா உங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் அப்படின்னா, இந்தியா மிகப்பெரிய கேமை எஸ்சிஓ சப்மிட்ல நடத்திருக்கிறாங்க. அந்த கேம் ஆனது எப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவிற்கு. ஸோ இதற்கப்புறம் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கால் மேல கால் போட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ரியாக்ஷன் நமக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இன்னைக்கான காணொலியில் இந்திய டிஃபென்ஸ் அப்டேட்டை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏஎம்சிஎல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமான கனவான ஆம்கோவுக்கு இன்ஜின் யார் செய்ய போறாங்க அப்படிங்கிறது சீல் ஆயிருச்சு. இப்ப அந்த போர் விமான உற்பத்திக்கு நம்ம டிஆர்டிஓ மற்றும் ஏடி அவங்க இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுல ஒரு பிரைவேட் ஃபிர்மை உள்ள நுழைக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி ஒரு டெண்டருக்கான ஆர்டரை கொடுக்குறாங்க. ஆனா அதுல பிட்டிங் பண்ண யாருமே வரல. டு பி ஹானஸ்ட், யாருமே வரல. இந்த பிட்டிங் டேட்டே நெருங்க செப்டம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்லி இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது முதல் கட்டமா மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடிய செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, இப்ப லேட்டஸ்டா கிடைச்ச செய்தி என்னன்னா, அதானி நிறுவனம் இந்த பிட்டிங்ல உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏஎம்சியை உருவாக்குறதுக்காக இந்தியாவில யாருமே விருப்பம் காட்டலையா, இல்லை இந்தியாவில் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி கொண்ட நிறுவனங்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி. இதற்கான விடை இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஜொமேட்டோ நிறுவனத்தின் தலைவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆம்கா போர் விமானத்தை நாங்க உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டு இருந்தார் எக்ஸ் தளத்துல. ஸோ இது போக எல்என்டி, கோத்ரேஜ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க இந்தியாவுக்கான போர் விமானத்தை உருவாக்கி தரத்துக்காக. எல்என்டி நிறுவனமான தேஜஸ் மார்க் 2ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேற. ஸோ இது மாதிரி பல நிறுவனங்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்திய போர் விமானம் உருவாக்குதல்ல இயங்குறதுக்காக. ஆனாலும் ஆம்காவோடைய டெண்டர் பிட்டிங் அப்படின்னு வரும் பட்சத்துல அத்தனை நிறுவனங்களும் அமைதியா இருக்கு அப்படின்னா அங்க என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிய வரல. மேபி உள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் விளையாடுதா அப்படின்னு தெரிய வரல. ஹால் இங்க என்ன பண்ணுது, ஹால் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஹாலுக்கு எத்தனை ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. தேஜஸ் மார்க் 2 வரைக்கும் இருக்கிறாங்க அண்ட் கண்டிப்பா ஹால் இந்த இடத்துல கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் தெரியல, ஏன்னா ஆரம்பத்துல ஹால் தான் இருந்தது. ஆனா ஹாலை தவிர்த்து தான் இப்ப வேற நிறுவனங்கள் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இந்த மீட்டிங்கை கொடுக்க வருது. ஆனால் எந்த நிறுவனமுமே ஆம்கா போர் விமானத்தை தயாரிக்க முன் வரல. இப்போதைக்கு அதானி நிறுவனம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தியா இருக்கேன். அண்ட் அதானி நிறுவனத்தின் ட்ராக் ரெக்கார்டும் அந்த அளவுக்கு பிரில்லியண்டாகவும் இல்லை போர் விமான உற்பத்தி, ஃபியூஸ்லாஜ் போன்ற உற்பத்திலாம். ஏன் டாட்டாவை எடுத்துக்கோங்க, டாட்டாவின் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ரஃபேலுக்கான ஃபியூஸ்லாஜ் உருவாக்கி தரேன்னு சொல்லி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது போக எம்பரர் போர் விமானது கூட எல்லாம் நான் டைப் பண்றேன், இதை பண்றேன்னு டாட்டா நிறுவனம் இருக்கு. ஆனா அவங்களும் இந்த இடத்துல தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டல. ஸோ மிகப்பெரிய ஒரு கோட்டை அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. வெளியில இருந்து பார்த்தா எல்லாருமே இந்திய போர் விமானத்திற்கான உருவாக்குதல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா கொடுத்தா யாருமே வாங்க முன் வரல. அப்ப உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து இதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தியா பேசப்பட்டு இருக்கு. Su-57 ஃபைட்டர் ஜெட். Su-57 ஏன் இந்தியாவுக்கு ரஷ்யா விற்க முன் வரதான் நம்ம பல காணொலியில பேசியிருக்கிறோம். சமீபத்துல கூட எஸ்சிஓ சமிட்ல ரிலேட்டட் டாக்ஸ் அப்ப கூட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா மற்றும் சைனால ரஷ்யா பண்ண இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ அதுல இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டின் ஒரு பகுதியானது நம்மளுடைய ஹாலின் நாசிக் பிளான்ட் மீது ரஷ்யா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹாலுடைய நாசிக் பிளான்ட்டை
அப்கிரேட் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ரஷ்யா தானே சொந்தமா ஏத்துக்க போறாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை வருது. அப்ப இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ரஷ்யாவின் Su-30 லைசன்ஸோட உருவாக்கப்படும் ஹால் ஃபெசிலிட்டியானது வருங்காலத்துல Su-57 உருவாக்கும் ஃபெசிலிட்டியாக மேம்படுத்தப்பட இருக்கு. அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்ப ரஷ்யா இந்தியாவின் நாசிக் பிளான்ட்ல பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம 2 டெரிவேட்டிவ் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்னன்னா, ஈவன் தோ இந்தியா இந்த Su-57 வாங்கல அப்படின்னாலுமே மேபி ஒரு கொலாபரேட்டிவ் மூலியமா Su-57 இந்தியாவில் உருவாக்கி இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதில் கணிசமான லாபத்தை இந்தியா எடுக்க முடியும். என்னதான் ப்ரொக்யூர்மெண்ட் இல்லைனாலும் ரஷ்யா நேரடியாக ஒரு பிளான்ட்டை இந்த இந்தியாவில் உருவாக்குற மாதிரி கணக்கில் தான் இது வரும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, சப்போஸ் இந்தியா Su-57 கொள்முதல் பண்றாங்கன்னு வைங்களேன், இந்தியாவிற்கு மிகப்பெரிய லாபம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா பிளான்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு தேவையும் இல்லை, அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தேவையும் இல்லை. ரஷ்யாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம் நமக்கு கற்றுட்டு தரப்படும். ஸோ அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நமக்கான போர் விமானத்தை உருவாக்க போறோம். அவ்வளவுதான். அதுல முதற்கட்டமா சில போர் விமானங்களும் அவங்களே நமக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் கூடுதலான செய்தி. ஸோ ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு ரஷ்யர்கள் Su-57 தருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாசிக் பிளான்ட்ல பண்றதுக்கான எவாலுவேஷனும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணணும், எவ்வளவு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான எவாலுவேஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது நாசிக்ல அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய செய்தியா இருக்கு. அண்ட் சப்போஸ் இது இந்தியாவை கவரும் பட்சத்துல டிசம்பர்ல நடக்கக்கூடிய புட்டின் மற்றும் மோடியின் பைலேட்டரல் டாக்ல கண்டிப்பா Su-57 கையெழுத்தாகும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரு பக்கம் ரஃபேல் F4 அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப கண்டஸ்டடா போயிட்டு இருக்கு. ரஃபேல் F4 Su-57 அப்படிங்கிற மாதிரி இப்ப ரொம்ப டாக்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. இதுல ரஷ்யா ஒரு மிகப்பெரிய லீட் எடுத்திருக்காங்க. இந்த நாசிக் பிளான்ட்டை நானே அப்கிரேட் பண்ணி தரேன், அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை நானே போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியா எந்த பக்கம் இப்போ போக போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்தியாவின் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும், அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ண போறாங்க இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது போக Su-57 இருந்து ஏவக்கூடிய மிசைல்ஸுக்கான பல ஆஃபர்களையும் இப்போ ரஷ்யா கட்டவிழ்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியாவை கவரக்கூடிய வண்ணமாக தான் இருக்கு. ஸோ Su-57 ரஃபேல் F4. ஸோ ரஃபேல் F4 பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? Until it's signing off from Aidha Marivam and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.